ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயில் ஆயிருந்தேன்னா பரவாயில்ல, இந்த சனியம் புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? டேய் முத நீ உண்டோர மூடுறா. சரிங்க. ஏங்க நீங்க பெத்த புள்ள உங்களை வாடா போடாங்கறான், நீங்க அவனை வாங்க போங்கங்கறீங்க. என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க? நான் சொல்றதான் நீ கேட்கணும்னா குழந்தை கேட்காது. குழந்தையை பார்த்து ஆசிரியரோ அல்லது பெற்றோர்களோ கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நீ சந்தோஷமா இருக்கியா? அதுதான் கேள்வி. நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? அந்த கேள்வியை கேட்டு பாருங்க பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னு கேட்பான். பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சிருக்கணும்னு சொல்லியே வளர்க்குறீங்க. அதனாலே பல விஷயங்கள்ல அவ சிரிக்கிறாளா அழுவுறாளான்னு கூட தெரியாம போயிடுது. பெட்டி கடைக்காரன் கடன் பாக்கி அப்பா கிட்ட கேட்கற வரைக்கும் பையன் சிகரெட் பிடிக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரியறது இல்ல. பொண்ணு பீச்சில் பார்த்தேன், சினிமா தியேட்டர்ல பார்த்தேன் மத்தவங்க சொல்ற வரைக்கும் பொண்ணு காதலிக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியறது இல்ல. அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி, உன் பையன் அடிக்க வர்றான். ரவுடி அடிடா அடிடா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் காமன் சென்ஸ் சேனல் வாயிலாக உங்களுடன் நான் யோகதாரணி செல்வராஜ். ஒவ்வொரு பூட்டுக்கும் அது திறக்கிறதுக்கான சாவி ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதே போல தாங்க ஒவ்வொரு சிக்கலுக்கும் அதற்கான ஒரு தீர்வு நிச்சயம் இருக்கும். கடந்த வாரம் நம்ம சிறுவர்களிலேயே உள்ள 8 வகையான நடத்தை கோளாறுகளை பார்த்தோம். அந்த சிக்கலுக்கான தீர்வை தான் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஆக இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பானது சிறுவர்களுடைய நடத்தை கோளாறுகளை களைய உதவும் 8 எளிய வழிமுறைகள். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் தீர்வானது எதிர்வினை செய்ய வேண்டாம். எதிர்வினைன்னு சொல்லும் போது ரொம்ப சுலபம், ரியாக்ஷன். இப்போ நம்ம பிள்ளைங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னுக்கு இப்படிதான் நடந்துக்கணும், அங்க போய் கத்தக்கூடாது, அடம் பிடிக்க கூடாதுன்னு இப்படின்னு பல மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போவோம். ஆனா அங்க போய் அவங்களுக்கு ஒரு பொருள் வேணுமோ இல்ல அவங்க இஷ்டப்படி அவங்க சுதந்திரமா இருக்கணுமோ அதுக்காக நம்ம கிட்ட சண்டை போடுவாங்க, அந்த இடத்துல நம்ம கிட்ட கத்துவாங்க, நம்மளை கோபப்படுத்துற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க பையன் கத்துறான், பையன் சத்த போடுறான், மற்றவங்களாம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அதனால அவங்க கேட்குற விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போறதோ இல்லை அவங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்துறதோ இந்த மாதிரியான செயல்களை பெற்றோர்கள் செய்யக்கூடாது. ஏன் பெற்றோர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னா, ஒரு முறை இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம், அந்த இடத்துல ஒரு பையன் அவனுக்கு வேண்டிய விளையாட்டு பொருளை கேட்டு அடம் பிடிக்கிறான். ஆனால் அம்மா சொல்கிறாங்க இல்லை நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு. ஆனால் அந்த இடத்துல உருண்டு பிறண்டு சண்டை போட்டு கத்தி கூச்சலிட்டு அவனுக்கு அந்த பொருள் வேணுன்றதை அவன் ஒத்த காலில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பையன் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா அந்த இடத்துல அவருக்கான பொருளை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த முறை அதுவே அந்த பையனுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும். அப்போ நம்ம எப்போ ஒரு இடத்துல பொது இடத்துல அழுந்து கூச்சலிட்டு அம்மா அப்பாவை நம்ம அவங்களுக்கு எதிராக நம்ம வேலை செய்கிறோமோ அப்போ அவங்க அந்த இடத்துல தன்னையும் இல்லை தன் குடும்ப மானத்தையும் காப்பாற்றி கொள்றதுக்காக நம்ம கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படின்ற ஒரு தவறான புரிதல் அந்த பையனுக்குள்ள வந்துடும். ஆக முதல்ல பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, இந்தமாரி வெளி இடத்துல தங்களோட பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டு அடம் பிடிச்சி இந்தமாரி ஏதாச்சும் செஞ்சா அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதுவாக அவங்க கேட்குற விஷயத்த வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு இறங்கி போடுறதோ அந்த மாரி செய்யாம அந்த இடத்துல அவங்களை கண்டிச்சு கூட்டிட்டு வந்தா அடுத்த முறை இது மாதிரியான தவறுகள் மறுபடியும் மீண்டும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். இரண்டாவது தீர்வானது நம்ம குழந்தைகள்ல ஒரு குழந்தையோ இன்னொரு குழந்தையோ ஒப்பிடுதலோ இல்லை ஒரு குழந்தைய ஒரு தவறு செஞ்சுட்டா இவன் ரொம்ப கெட்ட பையன், இவன் எப்பொழுதுமே தப்பு தான் பண்ணுவான், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களையும் அந்த குழந்தைகள் மனதில் விதிக்கக்கூடாது. அப்போ உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் ஏதாவது ஒரு தவறு செய்கிறாரு, அதை தம்பிக்கிட்டேயோ இல்லை தங்கச்சிக்கிட்டேயோ உங்கள் அண்ணன் மாதிரி நீ இருக்காத, உங்கள் அண்ணன் செஞ்ச மாதிரி நீ செய்யாத, அவன் கெட்டவன், அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்களையோ இல்லை எதிர்மறையான சொற்களாலேயோ அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், எப்பொழுதுமே தவறு செஞ்சவங்களை திருத்துறது சரியான விஷயம். ஆனால் அவங்க செஞ்ச தவறை மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டி அவங்கள காயப்படுத்தக்கூடாது. ஆக பெற்றோர்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் தங்களோட குழந்தைகளை தான் திருத்துறேன் அப்படின்ற எண்ணத்தால அவங்களோட சிக்கலை திருப்பி சுட்டி காட்டி அவங்க மனதை புண்படுத்தக்கூடாது. சிறுவர்களிடையே உள்ள நடத்தை கோளாறுகளை களைய உதவும் 3வது வழிமுறையானது பெற்றோர்கள் எல்லா பிள்ளைங்கள்கிட்டையும் ஒரே மாதிரியான நிலையை பாதுகாக்கணும்.
அதாவது சில குடும்பங்களில் வந்துட்டு மூத்த மகன் தான் ரொம்ப பிடித்தமான மகன், இளைய மகன் தான் ரொம்ப விருப்பமான மகன், அந்த மாதிரியான மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் பெற்றோர்கள் வந்து காட்டினாலும் இந்த குழந்தைகள் மத்தியில் வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தோணலாம். அப்படி தோன்றும் பொழுது எண்ணத்தை வந்து தவறானதுன்னு பெற்றோர்கள் உணர்த்துமே தவிர அவங்களுக்கு அப்படி தோணுறதும் ஒரு வகையில சரிதான்ற மாரி பெற்றோர்கள் நடந்துக்கவே கூடாது. ஒரு விதிமுறையா இல்லை ஒரு ரூல்ஸ் வீட்டில் போடுறாங்களா, இத்தனை மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, இல்லை இந்த செயல்களை வந்து செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் இதுதான் செய்யணும் அப்படின்னு அம்மா அப்பா ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா அந்த ரூல்ஸை வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளும் பின்பற்றுற மாரி பெற்றோர்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஒரு மகனுக்கு விட்டு கொடுத்தோம் இன்னொரு மகனுக்கு வந்து கட்டாயப்படுத்தியும் அந்த இடத்துல பெற்றோர்கள் செயல்படக்கூடாது. அப்படி பெற்றோர்கள் செயல்படாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரியா பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல சிறுவர்களுக்கு இடையிலான நடத்தை கோளாறானது நிச்சயம் களையப்படும். 4வது தீர்வானது, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்மளே அறியாமல் ஒரு விதிமுறையை நம்ம கடைபிடிச்சிட்டு வருவோம். அதாவது இத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிடணும், இப்போ மத்தியானம் இத்தனை மணிக்குள்ளே குளிச்சிடணும், இத்தனை மணிக்கெல்லாம் நம்ம பூஜையை போட்டுருணும், அதுக்கப்புறம் இத்தனை மணிக்கு சாப்பிட்றணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை நம்ம வந்து தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு தான் வருவோம். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுதான் ரூல்ஸ், இதுதான் டைம் டேபிள்னு நினச்சி நம்ம ஃபாலோ பண்ணாட்டினாலும் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா நம்மளை பழக்கப்படுத்தி அதுக்கு இணங்க நம்மளை செயல்பட வச்சிருவாங்க. அது போல தாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் கால அட்டவணைப்படி ஒரு செயலை செய்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இருந்தாலும் பிள்ளைகளுக்கு ஏதுவா அந்த கால அட்டவணை இருக்கான்றதையும் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனித்துக்கொள்ளணும். உதாரணத்துக்கு பிள்ளைங்க வந்துட்டு பள்ளி முடிஞ்சு வந்து பாடத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் விளையாடணும், அதுக்கப்புறம் குளிக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், மறுபடியும் இரவு வந்து மீள்பார்வை செய்யணும், இப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு செயல் திட்டமாக இருந்தாலும் பள்ளி முடிந்து வந்தோடனே பாடங்களை செய்து முடிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு போதுமான தெம்பு இருக்கா, போதுமான சக்தி அவங்கள்ட்ட இருக்கான்னு பார்க்கணும். சில பிள்ளைகள்னால வந்துட்டு இரவு நேரத்தில் படிக்க முடியாது, சில பிள்ளைகள் வந்து காலையில் படிக்க முடியாது. ஆக அவங்க வந்துட்டு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கும். இந்த நேரத்தில் தான் அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு எளிமையான வகையில் புரியும், இந்த நேரத்தில் அவங்க படிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்துட்டு சிரமத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரி. ஆக பெற்றோர்கள் தாங்களே சுயமாக வந்து ஒரு கால அட்டவணையை நிர்ணயித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த நேரத்தில் நீ விளையாடணும், இந்த நேரத்தில் நீ படிக்கணும், படிக்கிற நேரத்தில் விளையாடுற நேரத்தில் படிக்காதுன்னு இந்த மாதிரி சொல்லாமல் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளிடையுமே வந்து விட்டுறணும். ஓகே, இந்த அன்னைக்கு வந்து நீங்கள் படிக்க போகிறீங்களா, எத்தனை மணிக்கு உங்களுக்கு படிக்க வசதியாக இருக்கும், பள்ளி முடிஞ்சு மேபி அந்த அன்னைக்கு அவங்களுக்கு புறப்பாடு நடவடிக்கை இருந்திருக்கலாம், இல்லை பிஜே இருந்திருக்கலாம், ஆக அவங்க வந்து டயர்டாக வருவாங்க. அவங்களே சுயமாக இந்த அன்னைக்கு வந்து நீங்கள் படிக்கணும், சாப்பிடணும், விளையாடணும், படம் பார்க்கணும், இந்த 4 இருக்குது, எந்த நேரத்தில் செய்ய போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றத அவங்கள்ட்டே விடும்போது அவங்க தங்களுக்கு விருப்பமான தங்களுக்கு ஏதுவான நேரத்தில் அவங்களோட கால அட்டவணையை தயார் செஞ்சுக்குவாங்க. ஆக இந்தமாரி அவங்களுக்கு விருப்பப்பட்டதை அவங்க செய்யும் பொழுது பெற்றோர்கள் அவங்கள வற்புறுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வைக்க வேண்டாம். பெற்றோர்கள் வற்புறுத்தாதனால அவங்களும் பெற்றோர்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து 5வது தீர்வானது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சிறந்ததொரு முன்மாதிரியா இருக்கணுங்க. முன்மாதிரின்னு சொல்லும் போது ரோல் மாடல். பிள்ளைங்க வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை எப்படி கற்றுக்குவாங்கன்னா, சிறு வயது முதலே அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, அண்ணா அக்கா என்ன செய்கிறாங்கன்னு அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குவாங்க. ஆய்வுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்தை சீக்கிரம் கற்றுக்கிறத விட ஒரு தவறான விஷயத்தை தான் குழந்தைகள் வந்து எளிதில் கற்றுக்குவாங்கன்னு. குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, நாம் கூட அப்படி தான். ஒரு நல்லதை ஒரு ஆள் செஞ்சால் அதை நம்ம பின்பற்றுமோ இல்லையோ, ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை ஒரு ரூல்ஸ்க்கு கேம்ஸான ஒரு விஷயத்தை யாராச்சும் செஞ்சால் அவங்களே செய்கிறாங்க நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னு தான் நம்மளும் போவோம். ஆக பெற்றோர்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னா பிள்ளைங்களுக்கு சிறந்ததொரு உதாரணமாக இருக்கணும். அதுவே பிள்ளைகளோட நடத்தை கோளாறுகளை குறைக்கவும் இல்லை அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரவும் பெரிய உதவியாக இருக்கும். பெற்றோர்கள் எப்பொழுதுமே தங்களோட பிள்ளைகள் மேலுக்கு தவறான வார்த்தைகளையோ இல்லை தகாத வார்த்தைகளையோ இல்லை மரியாதை குறைவான வார்த்தைகளையோ பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பார்த்து தான் நாளைக்கு அந்த குழந்தைகளும் பேச ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதுவாக எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான ஒரு வெளிப்பாடையும் ஒரு சிந்தனை ஆற்றலுமே வந்து பிள்ளைகளுக்கு காட்டணும், வளர்க்க செய்யணும். அதுவே அவங்க ஆதரிக்கவும் செய்யணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களோட நடத்தை கோளாறு கண்டிப்பாக குறையும். 6வது தீர்வானது ஒழுக்கம். ஒழுக்கம்னு சொல்லும் போது திருக்குறளோ இல்லை ஒழுங்கு முறைகளோ இல்லை நம்மளோட மூதாதையர்களோ கண்ணகியோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனால் ஒழுக்கம் ரொம்ப சுலபங்க. நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு செயலும் எந்த அளவுக்கு நம்ம நேர்த்தியாக செய்கிறோம், எந்த அளவுக்கு முறையாக செய்கிறோம், எந்த அளவுக்கு சரியாக செய்கிறோன்றதாங்க நம்ம ஒழுக்கத்தை காட்டுது.
ஆகவே பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகள்கிட்ட தினசரி அவங்க என்ன செய்றாங்க, காலையில் எழுந்ததுலேருந்து அவங்க திரும்பி இரவு தூங்க போகிற வரைக்கும் சாப்பிட்றதா இருக்கட்டும், பள்ளிக்கு போகிறதா இருக்கட்டும், பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், உடுத்துகிற உடைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எது சரி, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்றது சொல்லி கொடுக்கறதாங்க ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எது சரியான ஒரு விஷயம்னு அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு எதிர்மறையான, அதாவது தவறான செயல்களையோ இல்லை தவறான வார்த்தைகளையோ பயன்படுத்தவும் மாட்டாங்க, இல்லை செய்யக்கூடாத விஷயங்களையோ ஒழுங்கற்ற செயல்களையோ செய்ய மாட்டாங்க. தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியதுன்னு சொன்ன மாதிரி தாங்க ஒழுக்கத்தை எங்கெல்லாம் குழந்தைகள் கடைபிடிக்கலான்னு அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலாம்னா, ஒரு வீட்டு வேலை செய்யறதுலேருந்து, படிக்கிறதுலேருந்து, அவங்களுக்கான கால அட்டவணை அவங்க தயார் செய்து கொள்ளுவதில், பெரியவங்கள்ட்ட பேசுறதுல, நண்பர்கள் கூட பேசுறதுல, வெளியே போகிறது வர்றது, வீட்டில் அவங்கள உடுத்தும் உடைகள், வெளியே அவங்க உடுத்தும் உடைகள், அவங்களோட நண்பர்கள் வட்டாரம்னு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் பிள்ளைகளுக்கு சரியான ஒழுங்குமுறைகளை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் முன்னோடியாகவும் இருக்கிறது மூலியமா பிள்ளைங்களோட நடத்தை சிக்கல்களை பெற்றோர்கள் ரொம்ப எளிதில் களைய முடியும். யாருக்குங்க பிடிக்கும் எப்பொழுதும் யாராச்சும் ஒரு ஆள் நம்மளை ஏசிக்கிட்டே இருந்தாலும் இல்லை நம்மக்கிட்ட குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாலும்? அதே மாதிரி தாங்க குழந்தைகள் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அவங்க கிட்ட போயிட்டு எப்பொழுதும் நொயின்னு ஏசிக்கிட்டே இருக்கிறதோ இல்லை அவங்கள ஏதாச்சும் ஒரு விஷயத்துல காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறதோ எந்த வகையிலும் சரியாகாது. ஆக நான் சொல்ல போகிற 7வது தீர்வானது, பெற்றோர்கள் அவங்களோட வேலை அழுத்தம் இல்லை மன அழுத்தம், ஒர்க் ப்ரெஷர், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு தங்களோட பிள்ளைகள்கிட்ட என்றைக்குமே அவங்கள காயப்படுத்துகிற மாரி நடந்துக்கவே கூடாது. அவ்வாறு பெற்றோர்கள் நடந்துக்காமல் இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தன்னாலே பெற்றோர்கள் மீது அன்பு வரும், பெற்றோர்கள் சொல்லதை கேட்கணுன்ற எண்ணம் வரும், அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆக பெற்றோர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களோட மன அழுத்தத்தையோ இல்லை வேலை பழுவையோ பிள்ளைங்கள்கிட்ட காட்டிடாமல் அவர்கள் கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறது சிறந்ததொரு தீர்வாக இருக்கும். மாணவர்களோட நலன் கருதி அடிக்கடி அவங்களோட பள்ளி ஆசிரியர்களோட தொடர்புடைய பெற்றோர்கள் அணிங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வழிமுறை தெரிஞ்சிருக்கும். பள்ளிகளில் பிள்ளைங்களோட முன்னேற்றங்களையும் நன்னடத்தைகளையும் மதிப்பேற்றத்துக்கு வெகுமதி, அதாவது ரிவார்ட்ஸ் மாணவர்களுக்கு வழங்கப்படும். யார் அந்த அன்னைக்கு சிறந்த மாணவன், யார் மரியாதையாக இருக்கா, யார் ஆசிரியர் சொல்றது கேட்குறா, யாருக்கு ஆசிரியருக்கு உதவுறா, யார் எல்லாம் பாடங்களையும் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறாங்கன்னு ஒவ்வொரு வகையில ஆசிரியர்கள் மாணவர்களை மதிப்பிட்டு அவர்களுக்கு புள்ளிகள் கொடுக்கறதோ இல்லை பரிசுகள், மிட்டாய் இந்த மாதிரி கொடுக்கறதோ ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆமாங்க, அதே தான் பெற்றோர்களும் பின்பற்ற வேண்டும். பிள்ளைகள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்களா அவங்கள பாராட்டுங்க. எப்படி அவங்க தப்பு பண்ணும்போது அவங்கள ஏசுகிறோம், அடிக்கிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், தண்டனை கொடுக்குறோம், இது மாதிரிலாம் செய்யும்போது அவங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது இல்லை அவங்க ஒரு அடைவை அடையும் பொழுது, ஒரு அடைவை அடையும் பொழுது அவங்கள பாராட்டுறதுல எந்த விதமும் தப்பு இல்லை. நம்ம குழந்தைகள் தானே, நாம செய்யாமல் வேறு யாரும் செய்ய போகிறோம். அந்த மாரி ஒவ்வொரு முறையும் அவங்க செய்கிற நல்ல விஷயத்தை பாராட்டுறதும், எது நல்லது கெட்டதுன்னு மறைமுகமாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் உதவும். அதே வகையில் அவங்களோட தவறான நடத்தைகளை திருத்தவும் உதவும். இது மாதிரி பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளோட நல்ல பண்புகளை புகழவோ இல்லை அவங்களுக்கான பரிசு, வெகுமதி போன்றவற்றை கொடுக்கும் பொழுது அவங்களோட நடத்தை கோளாறுகள் மட்டும் தீர்க்கப்படலைங்க, இன்னும் எது சரியான ஒரு செயல் அப்படின்னு அந்த குழந்தைகளே தேடி தேடி நல்ல விஷயத்த செய்ய கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஆக எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு பழக்கமாக இருக்கட்டும், நடத்தை கோளாறாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பெற்றோர்கள் கடுமையான முறையிலையோ இல்லை கண்டிப்பாக இருந்தோ களைய முடியாது. அவர்களுக்கு விட்டு கொடுத்து போயோ இல்லை அவங்க எதை விரும்புகிறாங்கன்றத பெற்றோர்கள் அறிஞ்சோ, முக்கியமாக அன்பாலையும் தான் அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்த முடியும். ஆக பெற்றோர்களே, உங்களோட குழந்தைகளோட நடத்தை கோளாறுகளை நீங்கள் களையணுமா, எப்பொழுதுமே அவங்கள்ட்ட அன்பாக இருங்க. அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு எடுத்து காட்டி சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருங்க. அவங்கள நல்வழிப்படுத்துங்க. நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குங்க. நன்றி.